நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, அந்த அந்த ஜப நேரத்துல ஏதாவது ஒரு முக்கியமான சில சீரியலோ சில சினிமாவோ ஏதோ ஒரு நல்லது கெட்டது ஏதோ வந்துடும். வாரம் முழுதுதான் ஜபிக்கிறோம்ல, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சாயந்தரம் ஈவினிங் அந்த ரெஸ்ட் விட்டா என்ன அப்படின்னு அவன் பிசாசு சொல்லுவான். அந்த அந்த சத்தம் கேட்கும். ஏன்னா அன்னைக்குதான் ஏதோ ஒன்ன கர்த்தர் உங்ககிட்ட சொல்ல போறாரு. ஏதோ ஒரு காரியம் முக்கியமான பதில் இருக்கும். அந்த வாரத்துல நீங்க ஏதோ ஒரு காரியத்தை போராட போறீங்க, உங்ககிட்ட அதை பத்தி பேசணும்னு வந்திருப்பாரு, உங்ககிட்ட சொல்லுவாரு, நீங்க அறியாத இருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து உங்க உள்ளத்துல போய் எந்த வாசல்லாம் திறந்திருக்கோ அதை அட. உன் பிள்ளை வந்துருவான், நீ பாலை சூடு பண்ணல கெட்டே போயிருன்னுவான். எதையோ ஒன்ன சொல்லிக்கிட்டே இருப்பான். என்னையா ஒண்ணு திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஐயோ வாசக்கதை பூட்டாமல் வந்துட்டோம் அப்படின்னு எந்திச்சு ஓடுவான். ஆனா பூட்டியிருக்கான், அது அவன் மேல. முதலையே பூட்டிட்டு வந்து சாவியை கண்ணு முன்னாடி வச்சுக்கணும். எத்தையுமே நம்ம அவனுக்கு இடமே கொடுக்க கூடாது. நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அரை கதவை பூட்டின ஜெபமா இருக்கணும். எல்லாத்தையும் செவிகளை அடைச்சிடணும், கதவுகளை அடைச்சிடணும். எந்த சத்தமும் மனுஷருடைய காரியம் எது கேட்கவே கூடாது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதா எப்படி இருக்காரு? வெளியரங்கமா இருக்காரா, அந்தரங்கத்துல இருக்கிறாரா? அவர் ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல இருக்காரு, அவர் ஒரு அந்தரங்க இடத்துல இருக்கிறாரு. நீ அந்த இடத்தை சந்திக்கணும்னா நீ கதவை அடைச்சாதான் அவரை சந்திக்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏசப்பா என்கிட்ட அப்படி பேசினாரு, ஏசப்பா என்கிட்ட முகமுகமா பேசினாரு, ஏசப்பா என்கிட்ட இந்த வார்த்தை சொன்னார் அதனால சொன்னேன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சில வேளையில் நம்ம நினைப்போம், நம்மகிட்ட இந்த மாதிரி சொன்ன நல்லா இருக்குமே, நம்ம கேட்டா நல்லா இருக்குமேன்னு. அவர் அந்தரங்கத்துல இருக்கிறாரு. நீ போய் உட்கார்ந்து அந்த இருள் சொல்றதுக்கு அவருடைய சத்தத்தையோ அவரை பார்க்கக்கூடிய இடத்துக்கோ நீ ஒன்ன கடந்து செல்ல வைக்கணும், ஒருநிலைப்படுத்தணும். மற்ற காரியங்களுக்குள்ள கவனம் செலுத்தாதபடிக்கு அந்தரங்கத்துல உட்கார்ந்திருக்கிற பிதாவை நீ பார்க்கணும். அங்க எழுதியிருக்கு, பிதாவை நோக்கணுமா. அங்க போய் நம்ம எதை நோக்கிறோம், எதை நோக்கி பார்க்கிறோம்? எதை நம்ம இப்ப ஜெபத்துக்கு வர்றோம், இங்க வந்த உடனே நம்ம எதை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம், எதை நம்ம போக்கஸ் பண்றோம்? இங்க சொல்லுது பிதாவை நோக்கணும்னது. நம்ம நோக்கம் எல்லாம் பிதாவை நோக்கி பார்க்கிற